மாட்டு வந்தா பொடுப்பாங்க போவாங்கடா. ரோடு சரி கிடையாது, புய்பால் அதிகம், புடாங்கன்னு போவோம். பார்த்தா மாட்டு வண்டி தொடர் வாட்டிக்கும், அது ஓட்ட வண்டி. மாப்பிள்ள வாய் போன வாய் வலது கால எடுத்து வை. எந்த காலை வச்சா இந்த காலை கட்டமா கால் தானே. திருமணத்துக்கு முதல்ல கால் எடுத்து வலது கால தான் எடுத்து வைக்கணும். அப்படியா? ஆமா, அப்பதான் நல்லா இருக்கு. என்ன நாசமா போட்டு என்ன இல்ல. வலது கால எடுத்து வைப்பா. அதை விட 2 காலம் தூக்கி வச்சா 2 காலம் கூட தூக்கி வைக்க முடியும். அப்படி வைக்கணும். ஐயா ஒரே மகள் ஒப்பட்ட மகள் வயது மருமகளை கூட்டிட்டு கல்யாண பொண்ணுங்க. யார கூட்டாங்க பாரு. கண்ணு தெரியுதா இல்லையா? யாரு என்னுடைய மருமகளை கூட்டாங்க, என்னுடைய மகளை கூப்பிடுறேன். தப்பு இல்ல. நான் யாரு ஒரு காவல். ஆமா, அம்மா யாரு நாட்டு இளவரசி. ஆமா, உள்ளகிறாங்க பெண்கள் அதிகமாக்குறாங்க. கதவு தாத்தது நான் கை விட்டேன். கை நான் என்ன பண்றது? பொண்ணை காட்டிட்டாங்க. என் மகளை சொல்லிட்டாங்க. நான் எல்லாத்தையும் கை பிடிச்சிங்க ஒலிக்காட்டம் மேல வர நீ அவங்க அவங்க மேல போயிடுயா? என்ன பண்றது? மருமகளே மணமகளே கல்யாணம் போனா ஒரு அடக்கு பாருங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். மணமக்கள் ஐயர் தானே ஐயரே சுவாமி. அண்ணா நீ வந்து என்ன பண்ண போற? எழுதி வாங்கம்மா. இன்னும் 2 பேர் வாங்க. மூணு பேர் வாங்க. அக்கா வாங்க 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 வாங்க. ஏமா போட்டோ எடுத்தியா? ஏறிக்கிறப்பா தம்பி. பத்துண்ணா 10.
நம்ம கிராமத்தில் ஒரு சிறப்பு. ஆமா ரொம்ப சந்தோஷம். ஐயா ஆட்சிக்கு போய் ஐயா மொழி எழுதுறீங்களா? எழுதலாம். அம்மாக்கார மொழி, அத்தை மொழி, பாட்டி மொழி, சித்தப்பா மொழி, சின்ன மாமனார் மொழி. சொல்லு துட்டு கூட இல்ல இல்ல நான் அவசரம் பண்ணல. பட்டாபிராமன் 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 பொண்ணுக்கு சின்ன மாமனாருப்பா. பொண்ணு நமது கிராம சேர்ந்த பட்டாபிராமன் ஐயா அவர்கள் பொண்ணுக்கு சின்ன மாமனார விளங்கக்கூடியவர். மணமகளை பாராட்டி 101. அடுத்த வாங்க வாமா வா பேர் சொல்லு. நமது கிராமத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி சென்னையை சேர்ந்த ஜெயலட்சுமி பொண்ணுக்கு தகிச்சாக விளக்கக்கூடியவர். மணமக்களை பாராட்டு 101. அடுத்தது எம்மா வாங்க எடுத்தாங்க. என்ன டீயா காட்டி அண்ணா எங்க உள்ள யாரு யாரு இல்லையா? அது ஐயா ஐயர் ஐயரே மண்ணுக்கு பொண்ணா மகாராணியா வண்டி சிந்தாக்குது அது வந்து பெருசாகுது. அதனால கேட்டேன். கொஞ்சம் நாளாய் கல்யாணம் பண்ணாங்க. தாய் மாமாவா? நேரம் போட்டு அது மாதிரியே நான் ஒரு பார்த்துருக்கேன். ஆமா அழகா ஆடும். பரதநாட்டியெல்லாம் பிரஸ்தாமா ஆடும். நான் அப்ப பார்த்தது வரும். அது கூப்பிட்டா வரும். அப்பப்போ வரும். இல்ல நாங்க பழக்கம் அதிகமான பழகம். நாங்க அதே மாதிரி இருக்கிறார் மன்னர். சரி பரவாயில்ல இருக்கட்டும். என் மனமாட எங்கடா இருக்கு? உட்காந்துறேன்டா. ஏண்டா பாவி என்னடா அது? மனமேட போட்டு வச்சு பொண்ணு உட்கார வச்சிருக்கேன். கண்ணு தெரியுமா தெரியாதா? ஐயா கண்ணு சாலேஸ்வரம் கண்ணாடி போட்ட ஒஞ்சிச்சிங்க உள்ள என்ன சுகம். இப்ப ஏற்பட்ட சபையை கொஞ்சம் அடக்க வேண்டியது தானே? ஏதோ ஒன்னாலும் அடக்கலாம். இது அடக்கப்படாது. முக்கியமானது இது அடக்கணும். என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? கை கால் சரியா வராது. வயிறு உப்பிங்கன்னு வரும். கண்ணு மக்கி போவோம். காது கேட்காது. கண்ணு தெரியாது. எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது வந்தா விட்டுடணும். அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் சொல்றேன். வந்தா விட்டு தள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் இதெல்லாம் பண்றான்னு பேசாதீங்க. நமக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான். தெரியுதா? இல்ல நான் கேக்குறேன். இது வந்தா எல்லாம் மூக்கு பிடிக்கிறீங்க. இதுவா? இது நாத்தம் நினைக்கப்படாது. இது ஒரு மியூசிக். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாரி. ஆனா சில பேர் பர்ன்னு விடுவான். சில பேர் புருக்குன்னு விடுவான். சில பேர் புருக்கு புருக்கு விடுவான். சில புஸ்குன்னு விடுவான். சில பேர் இதெல்லாம் ஒரு ஏஆர் மியூசிக் மாரி. ரசிக்கணும். மூக்க பிடிக்கப்படாது. தெரியுதா? மைக்கறா
ஆமா கல்யாணமா கர்மாந்தமா கல்யாண சாந்தி கல்யாணம் மந்திரம் சொல்லலாம் உட்கார்ந்து பாத்துறோம் தெரியல ரெண்டு பேரும் உட்காருங்க அங்க இருந்தா ரெண்டு பேரும் உட்காருங்க அங்க ஒத்தட்டா உட்கார்றாங்க பொட்டக்கறல நான் இங்கெல்லாம் லைன்ல இருக்குதுங்க ஐயோ எல்லாரும் இருக்கானா ஆமா மொத்தத்துக்கு ஒரே ஆயிருதான் ஏன் கவலை போறீங்க கஷ்டமா இருக்குதா இல்ல அதுக்கு தனித்தனியா இருப்பாங்களா அதான் தனித்தனி எப்படி இருக்கும் இது கல்யாணத்துக்கு தான் இது வைக்கிறீங்க சாவுக்கு தான் தூக்கி போய் வைக்கிறீங்க சாவுக்கு நான் வைக்கிறீங்களா இல்லையா என்ன பேசுறீங்க அசமந்தம் பிரம்மஹீனதமாஹி வலைதமாஹி நமாம் பமனி நமாம் பம் பம் பந்தம் பமஹி நமாம் சுமரமயாமாம் பொம்பொம்பு இது மந்திரமா ஏன் மந்திரம் சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் சமாதி அலம் பிம்பம் பிரம்மயாதமா சம்பை ஹாமயாத ஹமய தமாமா சமவிஹிதா சுகமதா பரமதேனி பபானி உண்மையில நீங்க ஐயர் தானா ஆஹா உண்மையிலே நான் ஐயர் இல்லைங்க நான் டூப்ளிகேட் ஐயராக்கும் அது எப்படின்னா எங்க அம்மா கல்யாணம் ஆனோடனே எங்க அப்பக்காரன் மிலிட்டரி போய் சேர்ந்துட்டான் சரி எங்க அம்மா ஆத்துல தண்ணி இருந்தா போர் அடிக்குதேன்னு ஒரு ஐராத்துக்கு வேலைக்கு போயிட்டான் வேலைக்கு என்ன வேலைக்கு மத்து கொட்டால சாணி ஆடுற வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க எங்க ஆத்தா நல்ல சகப்பா தலன்னு இருப்பான் பெத்த தாய்ப்பா அப்படி சொல்றீங்க அப்ப நான் சொல்லலாம் உனக்கு தெரியுமா சகப்பாருப்பா ஒரு நாள் மாட்டு கொட்டால குனிஞ்சு சாணியால சொல்லும் ஐயர் தோட முகமா போயிருக்காரு எங்க ஆத்தால பார்த்தோன்னா அவருக்கு என்ன சிந்தல பின்னாடி போய் புடிச்சாரு நான் நின்னுட்டு அப்ப கிராஸா நீங்க கிராஸ் மாடுனால பலகருக்கும் சரி உங்க அம்மா பேர் என்ன மேரி அப்பா பேரு காதர்பாய் கிறிஸ்டியன் முஸ்லிம் உன் பேர் என்ன ஓடியாருப்பா சரி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சுக்லம் பிரதமா சிதமாம் பிரமிஞானோய் பரமதன்யானமா பரமதன்யாமா பரமேனேஹாமா பிரமேனேஹமாம் பாராதிமாம் ஏமா ஏன்னா லவ்க்கு பண்றியா அதுல இப்பதான் கேட்கணும் ஏன்னா முந்தானத்து ஒரு கிலோத்துக்கு போனேன் மந்திரம் சொல்லிக்கினே இந்த சேலை மாத்தினோமான்னு அப்புறமா தான் பொண்ணு ஆளா காணும் என்னன்னு பார்த்தா லவ் பண்ண பைக்கு தூக்கி போயிட்டானா மாப்பிள்ள 50 மூச்சுங்க அதுக்கெல்லாம் கேட்டேன் சகலம் ரமே சபரமையை பரமதானம் தமானியாமன்பே பரமதானமா பத்தமானி பரமதனியா அன்பர் இமஜமாம் இருமுறுத்து கோட்டா விருத்துகளா இதெல்லாம் சமஸ்கிருதத்துல வருதுப்பா உங்களுக்கு தெரியாது என்ன பாட்டு கேட்டுக்கிறியா அத நாக்கு எங்க போகும் தெரியுமா உனக்கு தெரியாது அவ்வளவு வரும் ஏமா முழுவது நாக்கிறியா ஐயா நான் அது கேட்கலைங்க அப்பத்துக்கெல்லாம் நான் எப்படி தெரியுமா இந்த வயசானவா இருக்கிறா பாரு அவங்கள பொண்ணு பார்க்க மாட்டாங்க பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்காது அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க மனமேல வந்து உட்காருவாங்க அப்ப கூட பொண்ணு நிமிந்து பார்க்காது தூக்கி தூக்கி விடுவாங்க இப்படி அப்போ இப்போ அப்படி கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்றா பைக்கில் போய் கார வச்சுக்கிறா ஒரு நடிக்கிறா அப்புறமா மனமேல வந்து உட்காரா மந்திரம் சொல்லிக்கினே இருக்கிறா என்னமான்னு கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறான் அதுக்கு தான் கேட்டேன் சுக்ரம் ரதமா சஜிமாம் ஓம் ராணியமா ஆமா ரொம்ப நேரமா பாக்குறேன் அம்மா எங்கம்மா மாமியார் இல்ல கால வாங்க அம்மா இல்லையா அதாண்டா கல்யாணம் களை கட்டல கல்யாணம் சப்புன்னு போயிடுது இதே பொண்ணுக்கு அம்மா இருந்தா பொண்ணுக்கு மேக்கப்புக்கு தெரியும் அவங்க ஓத்தாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கும் பொண்ணு நகை போட்டுக்கிறாள் இல்ல மாலையா மாட்டிக்கிட்டு இருப்பான் பொண்ணு பட்டு போட கட்டுறாளோ அவ கரை வச்சு பட்டு போட கட்டி என் பொண்ணு கல்யாணம் பரதநாட்டியம் ஆடுவா சத்தத்துல இருப்பாங்க சரி பொண்ணுக்கு அப்பா பாவம் ஒரு பைய சொக்கா போட்டுன்னு போய வேஸ்ட் கட்டிக்கின்னு ஒரு மஞ்ச பை அக்கல்ல வச்சுக்கின்னு அப்படியே சோத்துல சாஞ்சி இருப்பாரு கல்யாணம் முடிஞ்சவனு எத்தனை கடங்கார வருவானோ எவன் அவனுக்கு வெட்டி கட்டணுமோ எவன் சத்தத்தால் பகிட்டு தூக்கி போனானோ எவன் கிளாச்ச தூக்கி போனோ சேர் தூக்கி போனானோ கரண்ட் பில்லு எவ்வளவு எகச்சோ அவன் அப்படியே வச்சனத்துல இருப்பார் அது போல தான் இருக்கிறார் பாவம் ரொம்ப பரிதாபமா இருக்கிறார் சுக்லாம்பரமா சதிமா ஓம் ராணியே பிரமணியே பரமதானே ஐயோ நாய் அழிவுது மூத்தத்துக்கு நேரம் ஆச்சு கட்டி வரும் மண்டையில் சொந்தமாயா பவஜி வாயே கட்டி ஐயோ மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே அதிகம்
வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா மங்கை உனக்காக நதியில் விளையாடி பலர் கொடிகள் மலை தோன்றி மதுரை நகர் கண்டு கொடிந்த தமிழ் மன்றமே என் மகன் எங்கே சென்றிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மகளே. அன்னைக்கு துணையாக இரும்மா. சரிங்கப்பா. அம்மா ஜாக்கிரதையா இருக்கும்மா. நீ எங்கிருந்தாலும் நலமோடு என்று ஆசைப்பட்டேன். ஆனால் திருமணம் முடியும் நேரத்திலே ஒன்றுமே புரியவில்லையே. என் இதயமே வெடிக்கிறது. என் மகளே மகளே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த பாவி நான் மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டினேன். திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாரே. சென்றவர் வருவாரோ வரமாட்டாரோ என்று தெரியவில்லையே அத்தை. அம்மா எதுக்கு நீ கவலைப்படாதம்மா. என்னுடைய கணவர் என்னுடைய மகனை கண்டிப்பா கூப்பிட்டுன்னு வருவாரு. அது நீ காத்து வரலாம். அரண்மனைக்கு தெளிவு புறப்பட